Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா SMPS பத்தி ஒரு நிறைய பூமரங். சோ சின்ன பசங்களை கெடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி SMPS பத்தி ஏகப்பட்ட சம்பந்தமே இல்லாத டவுட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அத இன்னைக்கு சேனல்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ SMPS இது நார்மலா பாத்தீங்கன்னா 550 ரூபாய் SMPS. இந்த SMPS போட்டா கம்ப்யூட்டர் வெடிச்சு போயிடும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு சேனல் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ SMPSல 80+னா என்ன, 80+ கோல்டுனா என்ன, 80+ ப்ரோன்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே கிளியராக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா SMPS அப்படின்றது டோட்டலாக நீங்கள் என்ன மதர் போர்டு, என்ன ப்ராசரு, என்ன ரேமு, என்ன கிராஃபிக்ஸ் கார்டு என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம SMPS சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த SMPS கால்குலேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டோர்ஸ், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கரெக்டான SMPS உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக் நாலேஜ் இல்லை அப்படின்னா அப்போதைக்கு ஆனா போதுன்ற மாதிரி சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு பாட்டில் நெக்னா என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் நெக்ன்ற பேரே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதுக்காக வந்தது நம்ம அது இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளேயே. ஸோ அந்த பாட்டில் நெக்னா என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருக்கு. ஸோ அந்த கொக்கோ கோலா பாட்டிலில் நம்ம ஒரு கோழி குண்டை ஒன்று ஒன்றா போடுறோம்னு வச்சுங்களேன். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு அதில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 50 கோழி குண்டு 60 கோழி குண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப சாச்சோம்னா ஒரு கோழி குண்டு கூட வெளியில் வராது, டோட்டலாக உள்ள லாக் ஆகிக்கும். ஸோ அப்போ எல்லா குண்டும் நம்ம இது வழியாக தான் போட்டோம், ஆனால் இது வழியாக ஏன் எந்த குண்டு வெளியில் வரல? ஸோ அதுக்கு பேர் தான் பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா காம்பனன்ட்ஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும், பவர்லாம் வரும், ஆன் ஆயிரும், ஆனால் எரோர்ஸ் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பாட்டில் நெக், அதாவது அன்கம்ஃபர்டபுள் ஹார்ட்வேர்ஸை நம்ம மேட்ச் பண்ணுறது. இதுக்கு உதாரணம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு 61 மதர் போர்டு இருக்குது. ஸோ அந்த 61 மதர் போர்டில் பிசி வெர்ஷன் 2.1 ஒன்று இருக்கும், பிசி வெர்ஷன் 3.1 ஒன்று இருக்கும். ஸோ நான் சொல்கிறது கிராஃபிக்ஸ் கார்டோட பிசி வெர்ஷன். ஸோ நிறைய பேர் விவரம் தெரியாமல் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பிசி வெர்ஷன் 2.0 மதர் போர்டில் தூக்கி பிசி வெர்ஷன் 3.0 சப்போர்ட் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது உங்களுக்கு 1050, 1060, 1060, 1650, ஸோ இந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டெலாம் பிசி வெர்ஷன் 3.0 ஒர்க் ஆகும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தூக்கி அந்த மதர் போர்டில் சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் பாட்டில் நெக். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசிக்கு மினிமமாக தேவைப்படக்கூடிய பவர் வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 வாட்ஸ் தேவைப்படும், ஒரு 450 வாட்ஸை போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பேர் பாட்டில் நெக். ஸோ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம SMPS பற்றி கிளியராக பார்ப்போம். ஸோ இது ஃபாக்ஸின் பிராண்டிலிருந்து வர SMPS. இதோட பிரைசிங் 599 ரூபா நம்ம சைட்லேயே இருக்கு. இந்த SMPS போட்டால் கம்ப்யூட்டர் வெடிச்சிருமா? எந்த SMPS போட்டாலும் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இடி மின்னலுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லைங்க SMPS வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. நீங்கள் அது கோர்சர் SMPS இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிராண்டடான ஹை குவாலிட்டியான SMPS இருந்தாலும் சரி, ஸோ பவர் ஃப்ளக்சுவேஷனில் ஏதாவது ஒரு சின்ன மைனூட் இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா அது எந்த SMPS இருந்தாலும் வெடிக்கும். ஸோ இந்த SMPS தான் வெடிக்கும்னு கணக்கெலாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன பசங்களை நிறைய பேர் வீடியோவே போட்டிருக்காங்கல்ல, கோர்சர் SMPS கஸ்டமருக்கு வெடித்து விட்டது அப்படின்லாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த SMPS வெடிச்சிச்சு. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த SMPS பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நம்ம சைட்டில் 599 ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த SMPS பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபாக்ஸின் FPS 500Sன்னு போட்டிருப்பாங்க. இதை 500 வாட்ஸ் SMPS சொல்லி மார்க்கெட்டில் வைப்பாங்க. ஆனால் இதில் 500 வாட்ஸ்ன்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த SMPS 500 வாட்ஸ்லாம் வராது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 180 to 200 வாட்ஸ் தான் வரும். ரெண்டாவது, ஒரு மதர் போர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 24 வோல்ட் நம்ம 24 பின் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஒரு பின்னு, இன்னொன்று 4 பின் ஒன்று கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 12 வோல்ட் பின், அது ஒன்று. ஸோ அதுக்கடுத்து நம்ம சாட்டா ஹார்ட் டிஸ்க், சாட்டா SSD இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் தனியாக தொங்கும். ஸோ அதில் ஒவ்வொரு கேபிள்லையும் எத்தனை வாட்ஸ் வரும்ன்றத எல்லா SMPSலையுமே பேக் சைடில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபாக்ஸின் SMPS வச்சுக்கோங்களேன். ஸோ 12 வோல்ட் பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 240 360 வாட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு 12 வோல்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வாட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இன்னொன்று 5 வோல்ட் கேபிள் இருக்குது, அதில் 30 வாட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த SMPS யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி போர்டு, ப்ராசர், ரேம் கொடுத்துருப்பாங்க, இல்லை SSD ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மதர் போர்டு டிஃபால்ட்டாக ஒரு மதர் போர்டுக்கு மேக்ஸிமம் எல்லா மதர் போர்டுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸ்ல இருந்து 110 வாட்ஸ் 120 வாட்ஸ் வரைக்கும் பவர் எடுக்கும் ஒரு மதர் போர்டுக்கு. இதே பிரீமியம் செக்மெண்ட் மதர் போர்டுலாம் போனீங்க அப்படின்னா பேசிக்கே உங்களுக்கு 70 வாட்ஸ் 80 வாட்ஸ்ல இருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் பவர் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு மதர் போர்டு மேனுஃபேக்சரிங்கும் அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பவர்ஸ் மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு SMPS எப்படி ஒர்க் ஆகுது? SMPSல உள்ள ரெண்டே விஷயம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மு, ஸோ இன்னொன்று கெப்பாசிட்டர். இந்த ரெண்டோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸிங் மாறிக்கிட்டே இருக்கு.
ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்ல இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள நம்ம இன்புட் பண்ண வேண்டியது ஏசி கரண்ட். ஸோ அது வந்துட்டு டிசியா கன்வெர்ட் ஆகணும். ஸோ அது சிங்கிள் டிசியா கன்வெர்ட் ஆகாது, கிட்டத்தட்ட 4-5 வெரைட்டியான டிசியா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா எஸ்எஸ்டிக்கு ஒரு டிசி கரண்ட் தேவைப்படும், ஸோ நார்மலாக ஃப்ளாப்பிக்கு ஒரு டிசி கரண்ட் தேவைப்படும், ஸோ 12 வோல்ட் பின் நம்ம 4 பின்னுக்கு ஒரு டிசி கரண்ட் தேவைப்படும், ஸோ மதர் போர்டோட பவருக்கு ஒரு டிசி கரண்ட் தேவைப்படும், கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தனியான ஒரு டிசி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பவரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மே உள்ள இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மோட குவாலிட்டி தகுந்த மாதிரி எஸ்எம்பிஎஸோட வெயிட் கூட்டிகிட்டே போகும். ஸோ எஸ்எம்பிஎஸோட டிரான்ஸ்ஃபார்மோட குவாலிட்டி கூட எஸ்எம்பிஎஸோட வெயிட் உங்களுக்கு கூடும். அதிலே டிசைன் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து 80+9 அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் எஸ்எம்பிஎஸ்ல நம்ம இங்கே 3 எஸ்எம்பிஎஸ் வச்சிருக்கோம். ஸோ இதோட பிரைஸ் 599 ரூபா, ஸோ இதோட பிரைஸ் 899 ரூபா, ஸோ இதோட பிரைஸிங் 1200 ரூபாய். இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரெண்ட் பார்ப்போம். பேசிக் எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த பேசிக் எஸ்எம்பிஎஸ்லாம் என்னோட மதர் போர்டு ஒரு என்ட்ரி லெவல் மதர் போர்டு தான், எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. டிஃபால்ட்டாக போர்டு, ப்ராசர், ரேமு, ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் இருக்கும். ஃபுல்லாக இந்த எஸ்எம்பிஎஸ் போதுமானது தான். பெரிய எஸ்எம்பிஎஸ் தெரியல. அதிலே குவாலிட்டியாக கொடுக்குறது தான். இப்போ இது வந்து 220 வோல்ட், 220 வோல்ட், ஸோ இது 230 வோல்ட். ஸோ 230 வோல்ட் ஃபிங்கர்ஸ் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். உள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் கெப்பாசிட்டர்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் பிராண்ட் கான்ஃபிடென்ட்டாக 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க முடியுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபாக்ஸின் எஸ்எம்பிஎஸ்ல இதில் 800 டீம் மாடல் போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டில் இதே 800 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்னு சொல்ல வைப்பாங்க. ஸோ இதில் 800 வாட்ஸில் மேக்ஸிமம் வராதுங்க, மேக்ஸிமம் 250 to 300 வாட்ஸ் தான் வரும். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 220 வோல்ட் தான். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மு, கெப்பாசிட்டர் ப்ளஸ் கூலிங் ஃபேன் இதையும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதோட வெயிட்டுமே தெரியும். ஸோ இதோட வெயிட் வந்து ஒரு 200 கிராம் இருக்குன்னா இதோட வெயிட் ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் டிரான்ஸ்ஃபார்மோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வெயிட் மாறும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கோர்சியர், கூலர் மாஸ்டர் இந்த எஸ்எம்பிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ ஏன் கேட்டீங்கன்னா ஹெவியான குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்ம் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தனியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்ட டவுட், இப்போ லாஸ்ட்டாக நம்ம லினோவோட V55T வீடியோ போட்டோம். ஸோ அதில் என்ன ப்ரோ 3400Gக்கே பார்த்தீங்க அப்படின்னா 550 வாட்ஸ் 450 வாட்ஸ் பவர் தேவைப்படுது, இது 180 வாட்ஸ் பவர்ன்றீங்க எப்படி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது டிஃபால்ட்டாக ஒரு 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ், ஆனால் இதில் டேரெக்டாக 450 வாட்ஸ் ஃபுல்லாக வராது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் ஒரு 250 வாட்ஸ் 200 வாட்ஸ் அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் 110 வாட்ஸ் 120 வாட்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து ப்ராசரோட கூலர் ஃபேனுக்குன்னு சொல்லி தனியாக பவர் கொடுப்போம் பார்த்தீங்களா, 4 பின் 8 பின் சொல்லிட்டு, ஸோ அதில் தனியாக கொஞ்சம் வாட்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வர்றது தான் மொத்தமாக கால்குலேட் பண்ணி இந்த 450 வாட்ஸ்ன்றது போட்டிருப்பாங்க. டிஃபால்ட்டாக நான் முதலே சொன்ன மாதிரி தான் பேசிக்காக ஒரு மதர் போர்டுக்கு. ஸோ அந்த லினோவோட V55T கமர்ஷியல் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா AMDயோட ஒரிஜினல் சிப்செட் மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டுக்கு மேக்ஸிமம் பவரே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் பவர் 24 வாட்ஸ். ஸோ மேக்ஸிமமாக பவரே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 வாட்ஸ்க்கு மேலே எடுக்கவே எடுக்காது. ஸோ அதுக்கு எதுக்கு அது 150 வாட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 80+ ப்ரோன்ஸில் ஃபியூச்சரில் அவங்க கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கமர்ஷியல் பிசிக்கெலாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண போகிறது குவாட்ரா கிராஃபிக்ஸ் தான். ஸோ ஒரு குவாட்ரா கிராஃபிக்ஸில் T1000 வரைக்கும் அதில் நம்ம போட்டுக்கலாம். 8GB, அதாவது VRAM 8GBயோட வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி குவாட்ரா கிராஃபிக்ஸ் நம்ம 8GB VRAMோட வரக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டே டேரெக்டாக அந்த பிசியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் ஸோ அது ஃபுல்லாக லோ பவர் கன்சப்ஷன்லாம் வரும். குவாட்ரா கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக 50 வாட்ஸ் தான். ஸோ அப்போ டோட்டலாகவே கால்குலேட் பண்ணாலே ஒரு 100 வாட்ஸ் 110 வாட்ஸ் தான் தேவைப்படும். அந்த பிராண்டட் சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மதர் போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 140 to 145 வாட்ஸ் பவர் வரும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கூலர் ஃபேனுக்கு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் டிஸ்க் SSD ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 150 வாட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா அதெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டுக்குலாம் நீங்கள் பவர் கொடுக்கணும்னு சொல்லி பவர் கேபிள் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பவர் கேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் வாட்ஸ் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதில் மாதிரி NVIDIA குவாட்ரா கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பவரே தேவைப்படாது. டிஃபால்ட்டாக PCI எக்ஸ்பிரஸ் லைனில் வரக்கூடிய பவர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக PCI எக்ஸ்பிரஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக எல்லா மதர் போர்ட்லையுமே எக்ஸ்பிரஸ் லைனில் அப் டு 90 வாட்ஸ் வரைக்கும் அந்த PCI எக்ஸ்பிரஸ் லைனில் உங்களுக்கு பவர் கன்சியூம் ஆகும், உள்ளேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல தான் அதுக்கு 180 வாட்ஸே அதிகமான கரண்ட் ப்ரொவிஷன் அது நம்ம தனியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் 180 வாட்ஸ் பதிலாக நம்ம அடுத்த செக்டாருக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி 80+, 80+ சர்டிஃபைடு ப்ரோன்ஸ் எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி, அதாவது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 80+, 80+ ப்ரோன்ஸ், 80+ கோல்டு, 80+ பிளாட்டினம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இந்த 4 மாடல் தான் 80+ சீரீஸில். ஸோ இந்த 4க்கு என்ன டிஃப்ரெண்ட் அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 80+ம் 80+ ப்ரோன்ஸும் பெரிய லெவலாக டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 80+ல 80% எனர்ஜி எஃபிஷியன்சி, உங்களுக்கு 80+ ப்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா 82%, 2%, 3% கூட வரும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்று தான், பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம அதனால் 80+ ப்ரோன்ஸும் 80+ நார்மல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம கோல்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 85% பவர் கன்சம்ஷன் பண்ணும். ரெண்டாவது கோல்டு போகிறதுக்கான கான்செப்ட்
செமி மாடுலர் ஃபுல்லி மாடுலர் மாதிரி எஸ்எம்பிஎஸ் வாங்கிக்கலாம். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து பிளாட்டினம் சீரிஸ்ல 90% எனர்ஜி எஃபிஷியன்ட்டோட வரும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 850 வாட்ஸ் 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ்னு ஹைரன் சீரிஸ்ல மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சரி ரைட் ஓகே. இப்போ இந்த எனர்ஜி எஃபிஷியன்ஸ்னா என்ன? ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு கோர்சியர் பவர் சப்ளை எடுத்துக்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டியான கெப்பாசிட்டர் மூலியமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால டிஃபால்ட்டாகவே 3 இயர்ஸ் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி 10 வருஷம் வாரண்டிலாம் கொடுப்பாங்க. அவ்வளோ சாமானியம் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது. ஸோ அதுக்குன்னு இந்த 500 எஸ்எம்பிஎஸ்னா வெடிக்கும், இந்த எஸ்எம்பிஎஸ்னா வெடிக்காது அப்படிலாம் கணக்கு கிடையாது. எந்த எஸ்எம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம்னு வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்ஃபார்மே எவ்வளோ நேரத்தில் வெடிச்சிருக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கரண்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லாம் வருதுன்னு யாராலுமே கணிக்க முடியாது. பவர் ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சுன்னா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தாலும் வெடிக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஸ்எம்பிஎஸ்குள்ளே இருந்தாலும் வெடிக்கும். ஸோ இதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ் யார் சூஸ் பண்ணணும், இந்த எஸ்எம்பிஎஸ் யார் சூஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட காம்பனன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம எஸ்எம்பிஎஸ் சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த CB450ன்றது நார்மலாக நிறைய பேருக்கு நம்ம போடுவோம்னு வச்சுங்களேன். ஸோ இதில் இப்போ 80+ ப்ரோன்ஸ் 80+ சில்வர் ரெண்டும் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் 450 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. 450 வாட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சிபிக்கு மட்டுமே வராது. ஸோ சிபியோட பவர் கேபிள் மேக்ஸிமம் 250-300 வாட்ஸ் வரும். ஸோ இதில் கிராஃபிக்ஸ் கார்டுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் அப் டு 110 வாட்ஸ் வரைக்கும் பவர் வரும். ஸோ அதுக்கடுத்து சாட்டா கேபிள் 2-3 ஹார்ட் டிஸ்க் 2-3 SSD இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறதுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் மொத்தம் 450 வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 3060 கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போடுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு பிசியில் 3060 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலே 700 வாட்ஸ் தான் போடணும், 750 வாட்ஸ் தான் போடணும், 800 வாட்ஸ் தான் போடணும்னு கணக்கு கிடையாது. காசு இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக இந்த CB450 550வே 3060 கிராஃபிக்ஸ் கார்டில் போட்டு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 15 to 20 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பிசிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பவர் நமக்கு எவ்வளோ தேவை அந்த கரெக்டான யூசேஜ் நம்ம எடுத்தோம்னா கரண்ட் பில்லை நிறைய கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 80+க்கான விளக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 180 to 250 வாட்ஸ் 300 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு உள்ள 300 வாட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பிசிக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படும், மதர் போர்டுக்கு 25 வாட்ஸ் 30 வாட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து ஃபேனுக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 வாட்ஸும் உள்ள போகுது, மீதி 200 வாட்ஸ் வேஸ்ட் ஆகுன்னு வச்சுங்களேன். அந்த வேஸ்ட்டை வந்து எஃபிஷியன்சி பண்ணாதது. ஸோ அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணும், திரும்ப ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தள்ளுறது தான் பெரிய பெரிய ஃபேன்ஸ்லாம் உள்ள கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் சில பிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ரன் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீட்லாம் பயங்கரம் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு உள்ளேருந்து ஹீட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அதை 80+ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பவர் கன்சம்ஷன் தேவையில்லாத பவர் கன்சம்ஷன்ல அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு 80% அது முடிஞ்ச அளவுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டு டிசியில் கன்வெர்ட் பண்ணி உள்ள கொடுத்து அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 20% தான் வீணாக போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சியர் 80+ ப்ரோன் சர்டிஃபைட் எஸ்எம்பிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நாய்ஸ் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்கள் கூட போறீங்க அப்படின்னா பிளாட்டினம் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நாய்ஸே இருக்காது. ஸோ இதனால தான் இந்த 80+க்குலாம் போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷனை கொஞ்சம் மிச்சப்படுத்தும். ஸோ இப்போ இதில் CB450 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் CB450 வாங்கி உங்கள் பிசி ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பிசியில் நீங்கள் டிஃபால்ட்டாக போர்டு ப்ராசர் ரேமு NVMe SSD ஒரு ஹார்ட் டிஸ்க் இவ்வளோ தான், கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ஓவராலாக உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 180 வாட்ஸ் ஒரு 150 வாட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக இது என்ன செய்யும், 450 வாட்ஸ் ஏசியா உள்ள இன்புட் எடுத்து உங்களுக்கு தேவை 150 வாட்ஸ்னா ஒரு 200 வாட்ஸ் வரையும் கொடுத்துட்டு மீதியை பவரை அதுவே மேனேஜ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக 200 வாட்ஸ் நமக்கு தேவைன்னா 200 வாட்ஸை மட்டும் கொடுக்கும், 80% எனர்ஜி எஃபிஷியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால கரண்ட் பில் உங்களுக்கு மிச்சமாகும் இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்லாம் போகிறப்ப. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸை போட்டால் வெடிச்சிடும், இந்த எஸ்எம்பிஎஸை போட்டால் வெடிக்காது அப்படிலாம் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்ம் வரக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இடி மின்னல் இந்த மாதிரி நேரத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எஸ்எம்பிஎஸ் இருந்தாலும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஸோ அது நம்ம வச்சிருக்கக்கூடிய இடங்களையும் பவர் ஃப்ளக்சுவேஷனையும் பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கரெக்டான காம்பனன்ஸை கரெக்டான ஸ்மேட்சிங்கோட நம்ம இன்னைக்கு வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பிசி பில்டுக்கு மேலே ஏகப்பட்ட பேர்த்து கொடுத்தோம். ஸோ எந்த விதமான ஹார்ட்வேர் வாரண்டியும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 99.9% எந்த கஸ்டமர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்டாலும் பிசியா ஓ ஆமாம் உங்கள்கிட்ட வாங்கினோம் எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட், அதாவது ஷேவாக ஒரு விளம்பரத்தில் உருவாப்பில் பார்த்தீங்களா. ஸோ எந்த ஒரு பொருள் கம்ப்ளைண்டே இல்லாமல் இருக்கோ அந்த பொருளை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் நாங்கள் பிசி அதாவது கேமிங் பிசி பில்ட் பண்ணி கொடுக்குறத பொறுத்த வரைக்கும். ஸோ பேசிக் பிசின்றது 10,000 12,000 15,000 பேசிக் பிசி ரெடி பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்டு.
இந்த மாதிரி நம்ம கேமிங் பிசின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்போம் பார்த்தீங்களா 25,000க்கு மேலே உள்ள பிசிலாம் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது 99.9% வராது. ஏன்னா கரெக்டான மேட்சிங் காம்பனன்ட்ஸோட தான் ஒவ்வொரு பொருளையும் கஸ்டமர் சப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட சக்ஸஸ்ஃபுல் வளர்ச்சிக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிசி பில்ட் பண்ணணும்னு ரெடி பண்ணுறீங்க நினைக்கிறீங்களா, கொஞ்சம் கூட பயமும் தயக்கமும் என்ஆர்இன் ஃபுட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பணத்தையும் உங்களோட நேரத்தையும் வீணடிக்காமல் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் பிசி பில் ரெக்யர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 48 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸ் 2 to 3 டேஸ்க்குள்ள நீங்கள் 5 லட்ச ரூபா பிசி பில்டாக இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்குலாம் பிசி பில்டு ரெடி பண்ணி இங்கேருந்து சென்னைக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். எத்தனை கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க, ஸோ அவங்களாம் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்டே வராதனால நம்மளை மறந்துட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து ஏதாவது பொருள் வாங்குறப்ப மட்டும் தான் நம்ம ஞாபகம் வரும். ஸோ அதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.